வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து நத்தம் ரோட்டில் ஊமச்சிகுளத்தை தாண்டி அமைந்துள்ள சித்தன் நகருக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரிசர்வ் லைன் ரோட்டில் வர்றோம்ல நத்தம் ரோடு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊமச்சிகுளத்தை தாண்டி 2 கிலோமீட்டர்லேயே இருக்கக்கூடியது இந்த சித்தன் நகர். இதில் என்னென்னா அந்த மந்திகுளம் விளக்கு இருக்குது. மந்திகுளம் விளக்குலேருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இந்த சித்தன் நகர். மந்திகுளம் விளக்குலேருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சித்தன் நகர் அமைஞ்சிருக்கு. இந்த சித்தன் நகரில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தன் நகருக்கு பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாகவே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது. அதில் வந்து இந்த சிட்டம்பட்டி டு வாடிப்பட்டி ரோடு, அந்த 4-வே ட்ராக் ஒன்று வருது. அதெல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நமக்கு இந்த இடத்துக்கு அமைந்துள்ள ஒரு சிறப்பம்சம். அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ நீங்கள் நேர்லேயே பார்த்துடலாம், கேமரா வழியாக பார்த்துடலாம், யூடியூப் வழியாக நீங்கள் இதை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் காட்டிடுறேன், பார்த்துருவோமா யூடியூப்பில். ஓகே, இந்த மண் குமிச்சிருக்காங்க தெரியுதுங்களா, அந்த ரோடு ஒர்க்கு. இதுதான் சிட்டம்பட்டி டு வாடிப்பட்டி ரோடு. இந்த ரோடு சிட்டம்பட்டின்றது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மேலூர் அந்த டோல்கேட் இருக்குங்க, வெள்ளரிப்பட்டி அரிட்டாப்பட்டி, அந்த இதுக்கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகும் அந்த ரோடு. இந்த சிட்டம்பட்டி டு வாடிப்பட்டி ரோடு, இந்த ரோடு தெரியுதுங்களா, இதுதான் வந்து இந்த இது நத்தம் ரோடு போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய மெயின் ரோடு. இது ஒரு 300 மீட்ரு டிஸ்டன்ஸில் தான் இந்த ரோடு, மெயின் ரோடு இருக்குது, நத்தம் மெயின் ரோடு. இப்போ வந்து நம்ம ஃப்ளாட்டுக்கு போயிடுவோம். வந்துட்டோம். மந்திகுளம் போர்டு இருக்குங்களா, மந்திகுளம் போர்டு. கிராமப்புறம் நகர்ப்புறமாக மாறக்கூடிய ஒரு இடமா இது அமைஞ்சிருக்குது. இந்த பாருங்கள், கிராமப்புறம் நகர்ப்புறமாக எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய இடமா தான் இது இன்றைக்கி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னாங்க தண்ணி வசதி, நானே வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து தண்ணி வசதி இருக்குது அப்படின்றதுக்கு ப்ரூஃபோடு காமிக்கிறோம். ஏன்னா பக்கத்தில் கம்மா இருக்கும். இந்த இடத்த வந்து கேட்கும் பொழுது எல்லோரும் சொன்னது, இது முப்போகம் விளையக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தண்ணி ஈல்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இதுக்கு என்னங்க ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டேன். பக்கத்தில் கம்மா இது இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வாங்க இந்த கிணற பாருங்கள் அப்படின்னு காமிச்சாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 6 அடியே தண்ணி இருக்குது அப்படின்றப்ப, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இடம் வாங்கி நீங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிங்க, நீங்கள் தோண்டுவீங்க வானத்துக்கு, அதிலே ஊற்றடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி தான் சொன்னார் ஓனர். நீங்கள் வாங்கி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிங்க, நீங்கள் தோன்றதில் ஊற்றடிக்கலைன்னா அப்புறம் நீங்கள் என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ என்ன சார், எப்படி சார் இது பண்ண முடியும், நீங்கள் தோன்றப்பே ஊற்றடிச்சுன்னா எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். வந்துட்டோங்க, நம்ம சித்தன் நகர் வந்துட்டோம். இதுதான் சித்தன் நகர். தண்ணியாக கிடக்குதா ஃப்ளாட்ஸ்லாம், மழை பெஞ்சனால அப்படி கிடக்கும். இப்போ அந்த தண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சித்தன் நகர் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 30 அடி பாதை வந்துடுது. 30 அடி பாதை ஃபுல்லாகவே வாழை போட்டிருக்காங்க. சுற்றுல பூரா பசுமையாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளாட்ஸில் பார்த்திங்கன்னாங்க 30 அடி பாதை வந்துடுது. பெயினில் உள்ள கட் ரோட்டில் வந்து 24 ஃபீட் ரோடு வருதுங்க. 24 அடி ரோடு வந்துடுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 சென்ட்லேருந்து 5.5 சென்ட் வரைக்கும் இடம் இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதுனா நியரஸ்ட்டாக பக்கத்தில் இங்கிட்டு வந்து இந்த பரமஹம்ச யோகானந்தருடைய ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இங்கிட்டு கடவுரில் இருக்குது. இப்போ கடவுர் வந்து இங்கே இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அந்த இது பரமஹம்ச யோகானந்தருடைய ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் பார்த்துக்கலாம். நம்ம ஊமச்சிக்குளம் வெறும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கனக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கிரசன்ட்டு கல்வி நிறுவனம் இருக்குது.
அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் வந்து மதுரைக்குள்ளே உள்ளே போகிறோம்னா ஊமச்சி குளத்துலேருந்து உள்ளே போகிறோம்னா நிறையா கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது. யாதவர் கல்வி நிறுவனம், யாதவா விமென்ஸ் காலேஜு, மென்ஸ் காலேஜு, இதெல்லாம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைகள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்குள்ளே வந்து வீரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதிக் வித்யாசிரமம் ஸ்கூல் இருக்குது, மதுரை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள். இது போக பார்த்திங்கன்னா நம்ம மதுரை ஜிஹெச் போனோம்னா ஒரு 9 கிலோமீட்டரில் வந்து மதுரை ஜிஹெச். மீனாட்சி அம்மன் கோயில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்ரு 10லேருந்து 12 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் மீனாட்சி அம்மன் கோயில். அழகர் கோயில் ரொம்ப நியரஸ்ட்டு, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து அழகர் கோயில் இங்கேருந்து. இந்த மாதிரி கோவில்களும் நியரஸ்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து மீனாட்சி அம்மன் கோயிலும் நியரஸ்ட் தான். ஏறணும்னா அந்த பாலம், பெரிய பாலம் வந்துடும். பெரிய பாலம் 9 கிலோமீட்டர் பாலம் வருது, 8 கிலோமீட்டர் பாலம். அந்த பாலத்தில் ஏறினோம்னா நேராக போய் இதில் போய் இறங்கிடுவோம். மீனாட்சி அம்மன் போன்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி அரசு ராஜாஜி மருத்துவமனை போன்னு சொன்னாலும் சரி, நேராக போய் தல்லாகுளத்தில் இறக்கி விட்டுறோம். தல்லாகுளத்துலேருந்து அந்த பாலத்தில் இங்கேருந்து வெறும் டிராஃபிக்கு அது இது இந்த கச்சாத்தெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பாலத்தில் ஏறணுமா நேராக போய் தல்லாகுளத்துலேருந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் போய்க்கலாம், மீனாட்சி அம்மன் கோயில் போனாலும் போய்க்கலாம். அதை விட அழகர் கோயில் போனாலும் இங்கேருந்து போனோடனே எந்த ஊருக்குள்ளேயும் போக வேணாம், அப்படியே 4-வே ட்ராக்லேயே போய் சத்திரப்பட்டிக்கு நேராக வலது பக்கம் திரும்பிட்டிங்கன்னா பொய்யரப்பட்டியில் போய் அப்படியே நீங்கள் அழகர் கோயில் 5 கிலோமீட்டர் கூட வராது, 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அழகர் கோயில். அந்த மாதிரி இடம். மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இந்த மெயின் ரோடு பார்த்திங்கன்னா வெறும் 300 மீட்டரில் மெயின் ரோடு. பஸ் வசதிக்கு குறைவே இல்லை. நத்தம், திண்டுக்கல், வண்டிப்புறம் இதில் தான் போகும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து அந்த 300 மீட்டருக்குமே போகிறதுக்குமே பார்த்திங்கன்னா அலங்காநல்லூர் பஸ் இருக்குது, மந்திகுளம் பஸ் இருக்குது, கருவனூர் பஸ் இருக்குது. இந்த மாதிரி இதுக்குள்ளே போகக்கூடிய இந்த பூலாம்பட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதுக்கெலாம் போகக்கூடிய பஸ் இருக்குது. ஷேர் ஆட்டோ இருக்குங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஷேர் ஆட்டோ மாறி ஷேர் ஆட்டோ அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதில் இருக்குங்க. இடம் பச்சை பசேர்னு இருக்குது. அந்த புறா வயல்வெளிகள் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இடத்த வந்து நீங்கள் வந்து இதில் வீடியோஸில் பார்க்கலாம், அதில் ஓரளவுக்கு தான் காட்ட முடியும். நீங்கள் நேரில் வந்து ஒரு முறை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நேரில் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். இடம் வேலை பெருசாக சொல்லலை, அவங்க கம்மியாக தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய திருப்தி, அவங்க ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருங்க, அவங்க எங்கிட்ட நேராக பேசட்டும், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், வேலை அவங்ககிட்ட முன்ன பின்ன நாங்கள் பேசிக்கிறோம், அது என்ன இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் நம்பர் தர்றேன், நீங்கள் லேண்ட் ஓனர்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசிடுங்க, சரிங்களா? இடத்தையும் பாருங்கள், இடம் நல்லாயிருக்கும். இடம் மற்ற இடங்கள்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், விலையும் கம்மியாக இருக்குது, இடமும் நல்லா இருக்குது. ஏரியாவும் பார்த்திங்கன்னா கிராமப்புறம் கசகசன் க்ரௌடாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். தெரியுதுங்களா? கல் வண்டியிருக்காங்களா? இதாக இருக்கு பாருங்க. இந்த கிராமப்புறம் கசகசன்னு இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னாங்க, கிராமமாகவே இருந்தாலும் எல்லா வீடுகளும் கொஞ்சம் தள்ளியே இருக்குது, க்ரௌடு இல்லாமல் இருக்குங்க. கசகசன்ற இந்த பஸ்ஸு வருதுங்களா? தெரியுதா? பஸ் இப்போ உள்ளே போகுதா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு இல்லாமல் இருக்குங்க. வீடுகள்லாம் அந்த தெரியுதா? பெரிய வீடு, ஒரு வீடு இருக்கா, அவங்க வாங்கி கட்டியிருக்காங்க பெரிய வீடுகள். அதெல்லாம் வந்து வாங்கி இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே வருதில்ல. ஊமச்சி குளம் பார்த்திங்கன்னா அன்னை பாரத் வந்துருச்சு மந்திகுள விளக்கில். அன்னை பாரத்துலேருந்து இந்த இடம் எவ்வளோ தூரம்னு நினைக்கிறீங்க? அப்படியே பக்கத்தில் கிராஸாங்கனுக்குள்ளே வச்சு பார்த்தாலே தெரியும் அன்னை பாரத். அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து இதில் நம்ம தாராளமாக அதில் வந்து வாங்கலாம். எந்த இதுக்குமே எல்லா டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே பக்கா. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இடம் வாங்கினீங்கன்னா நிம்மதியாக வீட்டில் கட்டினோம், நிம்மதியாக நம்ம மட்டுக்கு இருந்தோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். அட்மாஸ்பியரு, அருமையான காற்று,
இருக்கக்கூடிய சூழல், இயற்கையான சூழல் பார்த்திங்களா, ஃபுல்லாக வாழைங்க. இந்த ஏரியாவில் தண்ணி பாசனம், நல்ல தண்ணி ஈல்டு உள்ள இடத்துல தாங்க வாழை போட முடியும். அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக பிளாக் சாயிலாக இருக்குது. இப்போ விருதுநகர் டிஸ்ட்ரிக் விருதுநகரில் போய் நம்ம வாழை போட முடியுமாங்க சொல்லுங்கள்? பூரா இலக்கலியாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 அடி போட்டால் தாங்க தண்ணியே வரும் அந்த ஊரில். பூரா இன்னொரு தண்ணி போட்டால் ஈல்டு இருக்காது, உப்பு தண்ணி வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. ஸோ நல்ல தண்ணி ஈல்டு இருக்கணும். தண்ணி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இருக்கிற தண்ணி ஈல்டு நல்லா இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த தண்ணி நல்லா இருக்கணும், உப்பு தண்ணி இருக்கக்கூடாது. இந்த சிறப்புகள்லாம் இருந்தால் தாங்க இந்த வாழையை போட முடியும். பார்த்துக்கங்க, வாழை பாருங்கள் கும்முன்னு இருக்கா, வாழை போட்டிருக்காங்க. அதனால் தண்ணிக்கு 100க்கு 200% கேரண்டிங்க. ஆமாம், இதில் அதான் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ இடம் வாங்கி நீங்கள் வானம் போட்டிங்கனாலே தோன்றப்பே தண்ணி வந்துடும் அப்படின்ட்டாங்க. ஸோ எப்போ என்ன சார் பண்ணுறோம், ஒன்று வத்தல் அடிக்கணும், இல்லைன்னா வேலை காலத்தில் தோண்டணும் வானம் தோண்டினா, அப்போ தான் உங்களுக்கு தண்ணி வராது, இல்லைன்னா ஊற்றடிக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு தண்ணி ஈல்டான இடம், இந்த மாதிரி இடங்களில் வசிக்கிறது உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ மதுரைக்குள்ளே சிட்டிக்குள்ளேலாம் இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க, தண்ணி டிராக்டர் தண்ணி வாங்குகிறாங்க, தண்ணி போர் தண்ணிக்கு வேலை இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலேருந்து பக்கத்தில் ரொம்ப கசகசன்னு வீடை கட்டி மதுரைக்குள்ளே ஃபுல்லாக க்ரௌடு அதிகமாகிருச்சு. ஒரு வீட்டே 2ஆக பிரித்து வாடகைக்கு விடுறது. அப்போ மக்கள் தொகை அடர்த்தி ஆயிடுச்சு. எவ்வளவு தான் பூமியில் தண்ணி கிடைக்கும், ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படியே பார்த்திங்கன்னா ஈல்டு இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்பொழுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறம் அப்படின்ட்டு இன்றைக்கி யாரும் அதிகமாகிட்டு வராமல் சிட்டிக்குள்ளேயே குடியேறிக்கிறோம் அப்படின்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கிறது. சிட்டின்னு இருக்கும் பொழுது ஒரு நல்ல காற்றையே சுவாசிக்க முடியாது. நீங்கள் மதுரைக்குள்ளே பைக்கில் ஒரு டன் ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு ஒயிட்டு காட்டன் கர்ச்சிப் எடுத்துக்கோங்க, முகத்தை தொடச்சி பாருங்கள். அப்போ தெரியும் மதுரை எந்த அளவுக்கு பொல்யூஷனாக இருக்குதுன்னு. முகமே கருத்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இருந்து பாருங்களேன், இங்கிட்டு பொல்யூஷன் இருக்காது, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று சுத்தமாக இருக்கும். அதனால் வாங்கக்கூடிய இடங்கள் நம்ம எப்பொழுதுமே அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அதை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும். குடிக்கிற தண்ணி நல்லா இருக்குதா, போக்குவரத்துக்கு இது எல்லாமே வசதிகள் இருக்குதா, இதெல்லாமே பார்த்து ஒரு நல்ல ஒரு முடிவாக நம்ம எடுக்கணும். அதுதான் விஷயமே. அதனால் பாருங்கள், இந்த போகிறாங்கல்ல, இதுதான் ரோடு. அந்த பாட்டி இவங்கெல்லாம் நடந்து போகிறாங்களே, அதுதான் ரோடு. மெயினில் போகும்பொழுது அது வெறும் 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அவனுக்குள்ளே போய் நம்ம இங்கேக்குள்ளேயே பஸ் ஏறிக்கலாம், நம்ம வாசல்லே பஸ் ஏறிக்கலாம். நம்ம வாசல் இந்த இருக்குது பாருங்கள் ரோடு. இந்த ரோட்டிலே பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேன் நிற்கிறதுனா ஸ்கூல் வேன் நிற்பாங்க, ஷேர் ஆட்டோ நிற்கிறதுனா ஷேர் ஆட்டோ நிற்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம சிட்டி பஸ் ஸ்டாப்பே எனக்குள்ளே கேட்டோம்னாலும் அப்படியே வாங்கிக்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, உள்ளே தாங்க போய் பஸ்ஸே திரும்புது. மந்திகுளம் உள்ளே தாங்க, ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு. அந்த மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்கூல் வேன் பூராமே இதில் தான் வரும். ஸோ அனைத்து ஃபெசிலிட்டிஸும் உள்ள ஒரு இயற்கை சூழ்ந்த இடம்தாங்க இந்த சித்தன் நகர், ஸ்ரீ சித்தன் நகர். அதனால் தாராளமாக இந்த இடத்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் எந்த குறைகளும் இல்லை. நீங்கள் குறைகள்னால் இதில் என்ன சொல்லுவீங்க? குறைகள்னால் ஒரே விஷயம் சொல்லுவீங்க. இதில் குறைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேட்டு எதுவும் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு கமெண்ட்ஸில் வருவீங்க. ரேட்டுக்கு அதையும் அவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிறத நேரில் பாருங்கள், வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன், அவங்கள்ட்ட நேரில் பேசிடுங்க. அவங்க அதுதான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட நேரில் பேசிக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் எல்லாருமே ஃப்ளாட்ஸ் வச்சுருக்காங்க. ரேட்டுன்றது பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க, நம்ம ரேட்டுக்கும் மற்றவங்க ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதனால் வெளியில் எதுவும் சொல்லிக்கிற வேண்டாம் சார் அப்படின்ட்டாங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கு குறைச்சி தர்றதுக்காக தான் அவங்க ரேட்டை இதில் இது பண்ண வேணான்றாங்க. நீங்கள் நம்பரில் நேரடியாக அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்ற அவங்களும் விருப்பப்படுறாங்க, எதிர்பார்க்குறாங்க. அதனால் நான் நம்பர் தர்றேன் உங்களுக்கு. இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நேரில் அவங்ககிட்ட கலந்து பேசுங்க, சரியா? பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த அழகர் மலை பகுதி பூரா அழகாக தெரியுங்க.
அதை பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இது இந்த தெரியுதா, இந்த இடத்துல வீடு கட்டும் பொழுது நம்ம காலையில் எழுந்தால் நம்ம பார்க்குறது அழகர் மலையாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இதை நேரில் பார்க்குறஸ்ட்டாக தெரியும். நேரில் பார்க்குறப்ப நீங்கள் இடத்த வந்து நேரில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து அந்த அழகர் மலை இது வந்து நியரஸ்ட்டாக தெரியுது, ரொம்ப பக்கமாக தெரியுது. பாருங்கள், ரொம்ப அழகான லேண்டுங்க, இயற்கை எழில் சூழ்ந்த இடம். அப்படியே பச்சை பசேர்னு புல் நல்லா அழகாக வளர்ந்துருக்குது. இதை பாருங்கள், மாடு மேய்ஞ்சிட்டுக்கா பாருங்கள். வாங்கி இடம் கட்டினா நல்லா இருக்குங்க. எது கண்டு கழிச்சி என்ன வச்சாலும் சரி, வீடு கட்டுறப்ப என்ன கண்டு வச்சாலும் சரி அழகாக வருங்க. பாருங்கள், இது பூரா மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு. ஒரு பலா கண்டு வச்சாலும் சூப்பராக காய் ஆகிக்கும் பலா. அந்த அளவுக்கு வந்து மண் இயற்கையான நல்ல மண்ணுங்க. முப்போக விளைஞ்ச இடம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள், சொல்ல வேண்டியதே இல்லை. சரிங்களா? சரி பாருங்கள், பார்த்துட்டு சித்தன் நகருக்கு வாங்க. நல்லபடியாக வந்து ஒரு பர்ச்சேஸை பண்ணுங்கள். ஒரு பர்ச்சேஸ் இல்லை, எத்தனை பர்ச்சேஸ் வேணாலும் பண்ணுங்கள். லேண்ட் இருக்குது, சரிங்களா? ஃப்ரண்டேஜிலேருந்து எல்லா பக்கமும் லேண்ட் இருக்குது. முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே லேண்ட் இருக்குது. அதை வாங்கினா வாங்கிக்கலாம், பின்னாடி வரைக்கும் லேண்ட் இருக்குது. சரிங்களா? சரி, பார்த்து வாங்க. நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அப்புறங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்ரீ சித்தன் நகரில் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தண்ணியோட ஈல்டை காட்டணுங்க. இங்கே பாருங்கள், கிணறு, இந்த கிணறு இது எவ்வளோ தூரங்க இருக்கும் பாருங்கள், 7 அடி தாங்க இருக்கும். தண்ணி கிடக்குதா, அது பராமரிப்பு இல்லாமல் கிடக்கு, அதனால் குப்பையெல்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதில் 7 அடிக்குள்ளே வந்துடுங்க. இந்த சித்தநகர் ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே 7 அடியிலே தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு ஈல்டான ஏரியா, வாட்டர் ஈல்டு. அதை காட்டுறதுக்காகவே உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்ட நினச்சேன், அது சிட்டிக்குள்ளே உள்ள இதுக்குள்ளே போயிட்டேன், ஃப்ளாட்டுக்குள்ளே போயிட்டேன். சரிங்க, ஓகே. நம்ம யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.